ஸோ இப்போ நம்ம வந்து சிக்கன் குருமான்னு சொல்லிட்டோம் மேம். சொல்லிட்டோம். அண்ட் உங்க பேரையும் சொல்லியாச்சு. குருமாக்கான தேவையான விஷயங்களை சொல்லிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடறதான். ஓகே. சிக்கன், தக்காளி, வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, எண்ணெய், கொத்தமல்லி, முந்திரி பருப்பு, கசகசா, கரம் மசாலா, மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன மேம் பண்ண போறோம்? வெங்காய தக்காளி வதக்கிக்கலாமா? கொஞ்சம் தண்ணியா இருக்குன்றதால வைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து எண்ணெயை ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? எண்ணெய் ஊற்றிட்டோங்க. என்ன நீங்க ஆட் பண்ணிடுறீங்களா? பண்ணிக்கலாமா? இப்போ எண்ணெய்க்கு ஸ்பூன் வேணும்னு கேட்டீங்க, இந்தாங்க ஊத்துட்டுங்களா? தாராளமா. ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி அப்படியே அந்த ஸ்பூனை எடுத்து கொடுத்துருங்க. வெங்காயம் தள்ளிட்டோமா அதுலயே? ஓகே, தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய், தக்காளி. பச்சை மிளகாய் என்ன பண்ண போறோம்? உடைச்சே போட்டுடலாமா? ஓகே, இந்தாங்க கரண்டி இருக்கு. இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கசகசாவை என்ன பண்ண போறோமே? அரைக்கணுமா? தேங்காவோட. தேங்காய். ஓகே, அது அரைக்கிறதா பார்த்துலாமா? இதுவும் அரைக்கணும். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு ரெண்டாவது அப்புறம் அதை அரைச்சு. ஃபைன். அப்ப இது ரெடி ஆனதுக்கு அப்புறம் இதை ஆற வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல என்னென்ன தேவையோ அடுத்து அரைக்க வேண்டிய இன்கிரீடியன்ஸை பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டும் போட்டுறேன். ஸ்பூன் அங்க இருக்குமா? 1 ஸ்பூன் போட்டுறேன். ஏன்னா கறி கம்மியா தான் இருக்கு. குருமாலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அரைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன்ல போட்டுட்டு திருப்பியும் வதக்கி திருப்பி எல்லாத்தையும் போடுவோம்ல? ஆமா, திருப்பி வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கறிவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் போடுவோம். போட்டுட்டு வதக்கி அரைச்சி ஊற்றுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை. தாரணவனே அரைச்சி. போதுமாம்மா? குக் பண்ணது போதுமா? போதும். லேசா வதக்கணும். அப்படியே நான் வச்சுட்டுமா? அப்படி வச்சுட்டு எடுத்து ஆற வச்சுடுவேன். திருப்பி கறியெல்லாம் வதக்கிக்கலாம். அதை வாரணும். தாராளமா வதக்கிக்கோங்க. இப்ப மறுபடியும் எண்ணெய் அண்ட் நான் இதை மறுபடியும் இந்த கரண்டியை உங்களுக்கு வைப் பண்ணி கொடுத்துறேன். திருப்பி வெங்காயம் கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, எண்ணெயை தொடர்ந்து கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளியும் போட போறோமா? தக்காளி போடணும். அதுக்குள்ள வந்து கொஞ்சம் எப்பவும் போல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா ஆறிடும் சீக்கிரம். அதை அரைச்சிட்டு இந்த தேங்காய்லாம் அரைக்கும். தேங்காய், கசகசா, முந்திரி எல்லாம் அரைக்கும். ஸ்பீடாக வச்சு இப்போ மறுபடியும் நம்ம குருமாக்கான வேலைக்கு வந்துட்டோம். ஏன்னா இது குருமாவோட மசாலாக்கான வேலை அப்படின்னு வச்சுக்கலாம். அது குருமாலேயே இருக்கும் இல்லையா? அதை அரைக்க போறது இல்லை. ஆமா, அதெல்லாம் அப்படியே அப்படியே போட்டுக்கணும். இது மட்டும் தான் அரைக்கணும். தேங்காயும் முந்திரி கசகசா. ஓகே, அதை இப்போ நம்ம செஃப் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ஒரு கிரேவின்னு வச்சிங்க அப்படின்னா அந்த தேங்காய் அரைச்சி விட்ட இல்லை முந்திரி அரைச்சி விட்ட விஷயங்கள் இருக்கணும். அப்போதான் அது வந்து அந்த திக்னஸ், இந்த கிரேவி எல்லாம் வரும் அப்படிம்பாங்க. ஸோ நல்லா கடகடன்னு ஹைல இருக்கிறதால தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்க ஆரம்பிக்கும். இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்த சூட்ல இல்லை, இதுவுமே வந்து ஆறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அரைச்சிடலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு அதை எடுத்து வச்சுட்டு ஆமா அதுக்கப்புறம் இதை அதுக்கப்புறம் நமக்கு அடுத்து அரைக்கிற வேலை இருக்கு. ஸோ இதை முதல்ல சிக்கன் போட்டாங்களா தாராளமா போட்டுருங்க. சிக்கன் போட்டுடுவோம் எல்லாமே எடுத்து உங்களுக்கு எல்லாம் சிக்கன் வேணும்ல அதை போட்டுருங்க. ஓகே, இப்போ இதை அரைக்கிறது தான் வேலை அப்படிங்கறதுனால அரைக்க போறோம். அண்ட் கடாய் தேவை அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் அரைச்சி போட போறோம். ஊத்துறதுனால மேல வரும். ஃபைன். ஜார்ல போட்ட அந்த மசாலா விஷயங்கள் இருந்துச்சுல, நம்ம வறுத்து வச்சிருந்தோமே அதை அரைக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை எப்படி அரைச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுல நம்ம தண்ணியில எதுவுமே ஆட் பண்ணல. தக்காளி வெங்காயம் இருக்கிற தண்ணியே வந்து அது ஒரு பேஸ்டா அரைஞ்சாச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அரைக்கிற வேலை இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை எடுத்து இந்த பிளேட்ல வைக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இங்க தேவையான விஷயங்கள் பேன்ல ஆட் பண்ண வேண்டி இருக்கு. என்னென்ன போட்டுக்கிட்டோங்களா? இந்தாங்க மஞ்சள் தூள், இது கரம் மசாலா தூள், இது வந்து மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் அண்ட் கரம் மசாலா. ஓகே மேம், அந்த ஸ்பூன் அப்படியே கொடுங்க. நான் இதை எடுத்து இந்த பிளேட்ல வச்சுட்டு உப்பு போடுறேன். ஓகே, கம்மியா போடுறேன் ஏன்னா அதிகமாயிட போகுது. தண்ணி கொஞ்சம் அப்படியே அந்த ஸ்பூனை கொடுத்துட்டு தண்ணி எவ்வளவு தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, மூடிடுமா? இந்தாங்க மேம். இப்ப இதுக்கே இவ்வளவு இதுவாகுது இல்ல, அது கொதிச்சு அப்ப நம்ம கடாய் ரெடியா இருக்கு, மாத்திக்கலாம். அப்படியே கொடுங்கம்மா, அதை ஒரு நிமிஷம் அரிசி போட்டு கொஞ்சம் வேகட்டும், கொதி வரும். ஓகே, ஸோ இப்போ மற்ற விஷயங்கள் அரைக்கிறதுக்கு இருந்துல மேம், தேங்காய் அதை என்னென்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே அரைச்சிடுவோம். ஒரே நிமிஷம். தேங்காய் கசகசம், கொடுங்க மேம். எவ்வளோ தேங்காய் தேவைப்படும்? எல்லாமே தேவைப்படுமா? போட்டுருங்க, அது கறிக்கு சரியா இருக்கும். ஓகே, கசகசா போட்டோமா? ஒரு ஸ்பூன் போட்டுங்க. ஓகே, முந்திரி கொஞ்சம் முந்திரி எங்க இருக்கு மேம்? போட்டீங்களா? போட்டேன். ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வாட்டர் எதாவது ஆட் பண்ண போறோமா? கொஞ்சம் அரைச்சு ட்ரை பண்ணிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கெசகசா மசியணும்ல, அது தண்ணி ஊற்றினா கொஞ்சம் மசியாது. ஓகே, கிரைண்ட் பண்ணிட்டா தான் மசியும். இப்போ கொஞ்சம் தண்ணி அரைச்சிக்கணும். ஜக்ல இருக்குமா? கொடுங்க. ஸ்பூன் தரவா? இல்ல, நான் இப்படி போடுறேன், நீங்க பாருங்க அளவு போதுமான்னு. போதும். அப்புறமா நம்ம அதை கழுவி ஊற்றிக்கிறோம்ல, வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் உள்ள தள்ளிடும். கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு உள்ள ஓகே ஓகே மேலே நிற்கும். இன்னும் கண்டிப்பா கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஊற்றிக்கணும். அரைச்சது போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க.
மசி ஆயிடுச்சு, போதும். போதுமா? போதும். ஓகே. ஸோ இப்போ எப்படி அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வியூவர்ஸ்க்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்க எடுத்து வச்சிருக்கோம்ல, இதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க மசாலாவை தாராளமா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்படிதான் நம்ம ஃபைன் பேஸ்டா அதை அரைச்சிருக்கோம். இது போட்டுட்டோங்களா? ஓகே. இது எல்லாமே தேவைப்படுமா மேம்? போட்டுருங்க. அப்படி நான் போட்டுருவா? கலக்கி விட்டுலாம். ஓகே. கறி வெந்துச்சுன்னா நம்ம அதை ஊற்றிட்டா அவ்வளோ கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். ஸோ கடகடான்னு பண்ணக்கூடிய ஒரு இதுதான் இது. என்ன சொல்றது? தோசை. ஆமா, ஃபைனான ஒரு இது வேற இல்லை. ஏன்னா கிரேவியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் அரைச்சி விட்டுருக்கோம். போதாதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மசாலா எந்த அளவுக்கு ரிச்சா அதை குக் பண்ண முடியுமோ அதையும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு திருப்பி மூடி வைக்கலாமா? இல்லை, மூடி வைக்கலாம். ஓகே. கறி கொஞ்சம் வேகணும். வெந்தவொன்னே தான் அதை ஊற்றணும். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம கொதிக்கணும் அப்படின்ட்டாங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வேலை பாக்கி இருக்குன்னு இருக்காங்க. இப்போ அரைச்ச இந்த விழுது, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அது ஒன்ஸ் குக் ஆகணும். நம்ம குக் ஆகிற டைமிங்ல உங்களை பத்தி சொல்லுங்க. எனக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் இப்பதான் தவறிட்டாரு. வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான். வீட்டுல எங்க இருக்கீங்க? எந்த ஊரு? மாத்தூர். மாத்தூர். ஓகே. சோ வீடெல்லாம் இப்ப 2 பசங்க அப்படின்ட்டீங்க. கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல பொண்ணுதாம்மா கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, ஃபைன், சூப்பர். சோ அதனால இப்போதைக்கு உங்களோட வீடு வந்து உங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சமைக்கிறது எல்லாம் எல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன். ஓகே. பசங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. எதுக்கும் எங்க வீட்டுக்காரர் வெளியே அனுப்ப மாட்டாரு. பசங்களே எல்லாம் செஞ்சிருவாங்க. சோ என்ன மாதிரி சமையல் இருக்கும்? எல்லாம் நான்வெஜ், ஃபிஷ் எல்லாமே செய்யும். ஓ, ஃபைன். சைவம் நல்லா செய்ய மாட்டோம். மற்ற நல்லா செய்யும். சண்டேல இருக்கும். ஓகே. ஸோ சண்டே அப்படின்னாலே வந்து எப்படி லீவ் டேவோ அது மாதிரி நான்வெஜ் டே. பசங்க என்ன அவங்க கேட்குறாங்களோ வாங்கிட்டு வந்து அவங்களே கொடுக்க சொல்லி செஞ்சிடும். ஓகே. வெந்துட்டா பார்க்கலாம். கறி வெந்துட்டா குருமா தெரியும். இன்னும் வேகலன்னு தான் நினைக்கிறேன். பாருங்க, சாஃப்டா இருக்குதாங்க. சாஃப்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு மேம். பாருங்க. ஓ, நான் கட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, சீக்கிரமா வந்துட்டு. ஆக்சுவலா இது வந்து நம்ம வெந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதே நம்ம போட்டு குக் பண்ணும்போது அது வெந்துரும் இல்லையா? ஏன்னா இட்ஸ் நாட் லைக் ராவா இல்ல, ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சுங்கிறது தெரியுது. ஆயிடுச்சு. ஓகே, வெந்துருச்சு. அப்ப அப்படியே நம்ம எடுத்து போட்டுருவோம். அதுல எதுக்கு இந்த சிக்கன் பீஸை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு போட்டுட்டு குக் ஆகட்டும். அதுக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா மேம், குக் ஆயிடுச்சுன்னா இது ஊத்த வேண்டியது. ஆட் பண்ணவா? ஊத்தலாம். வெந்துடுச்சுல. ஓகே. இப்போ நம்ம என்னன்னா இத மாத்தி இத வச்சுக்கலாம்னு சொன்னோம். பட் அதுலயே கண்டினியூ பண்ணிட்டோம். சரி, அதுலயே வச்சிடலாமா? வச்சிருக்கோம். ஏன்னா போட்டா அதிகமா வரப்போகுது. ஃபைன், பாப்போம். இல்லனா நம்ம அந்த கடாயை மாத்திக்கலாம். இது எல்லாமே தேவைப்படும்ல மேம்? போட்டுருங்க, சரியா இருக்கும். இப்பதான் தெரியல. உப்பு செக் பண்ணிக்கலாமா? இன்னும் இல்ல கொஞ்சம் வாட்டர் ஊத்திக்கலாம். இதுல ஊத்தி கழுவி ஊத்திட்டு ஊத்துவோம். ஓகே. இத கலக்கி ஆட் பண்ணட்டுமா? சரி, ஓகே. ஃபைன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேம்க்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு ஆரம்பத்துல இருந்து. கடாய் மாத்திருவோம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வந்து அது நிறைய ஆயிடும் அப்படின்னு சொல்லி. பட் இப்போ வரைக்கும் அது நிறைய ஆள. சென்னையில வர வெள்ளம் மாதிரி நமக்கு ஒரு ஆபத்து வரல. இப்போ வரைக்கும் அது அடங்கிதான் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்ல மாத்த போவீங்களா? வேண்டாம். ஓகே, ஃபைன். அதுலயே கண்ட்ரோல் பண்ணலாம், அதுலயே நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அடுத்து ஒன்ஸ் குக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கொத்தமல்லி தூவுறது மட்டும்தான் வேலை நினைக்கிறேன் இல்லையா? வேற எதுவும் இல்லை. ஸோ சிக்கன் குருமாக்கு குருமாலாம் ரெடி ஆயிருச்சு. ஏன்னா குருமாவோட வாசனை வந்துருச்சு. பட் சிக்கனும் குருமாவும் பிளெண்ட் ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ரெடி ஆயிடுச்சுன்னா இறக்கிடலாம். அண்ட் உப்பு செக் பண்ணணும் மேம் சொல்லிட்டே இருந்தாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு கூட எல்லாமே சரி. ஓகே, போட்டுட்டோமா? தாராளமா கொத்தமல்லி போட்டுடலாம் மேம்.
இப்போ நம்ம சிக்கன் குருமாவை ஈஸியாக பண்ணிட்டோம். ஸோ குருமா அப்படின்னாலே வந்து நம்ம நினைக்கலாம் அதை வந்து ரைஸுக்கு வச்சுக்கலாம் அண்ட் இல்லை ஒரு எல்லாத்துக்குமே ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கலாம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா குருமா அப்படின்னா அது ஒன்று எனக்கு வந்து அதை பரோட்டாவுக்கு கூட பிடிக்காது, சப்பாத்தி தான் அந்த மாதிரி தான். பட் இது எதுக்கெல்லாம் வச்சுக்கலாம், தாராளமாக ஆஃப் பண்ணிடலாமே. மேலே குதிச்சு ஆமாம், அது வந்து அதுக்குள்ள இருக்கோ இல்லையோ நம்ம மேல எல்லாம் படுது, ஊற்றலாமே. இது எதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுங்க. தோசை, தோசை, இட்லி இதெல்லாம், அப்புறம் கிச்சடி சாதம் செய்கிறோம்ல ஒயிட் ரைஸ், அதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம், நல்லா இருக்கும். ஓகே. தேங்காய் பால் சாதம் ஃபைன். தேங்காய் பால் சாதத்துக்கு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, உப்பு காரம் தான் பாருங்க எப்படி பார்க்குறேன் மேம். இப்போ மேம்க்கு வந்து என்னன்னா, ஆமாம், இது முதல்ல நம்ம அவங்களோட ஒரு டென்ஷனை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ ஆயிடுவோம். ஏன்னா மேம்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து உப்பு தெரியல சரியா இருக்கா தெரியல, அதனால இருக்கா அதிகமா. ஓகே. வீட்டில் நீங்கள் கல் உப்பு தான்? ஆமா, அதான் யூஸ் பண்ணுவோம், அதான் நல்லது உடம்புக்கு. அதாவது நம்ம ஜென்ரேஷனுக்கும் அவங்க ஒரு அதாவது ஜென்ரேஷன் இல்லை, ஒரு ஜென்ரேஷனுக்கான ஒரு டிஃபரன்ஸை இதில் வச்சே கண்டுபிடிக்கலாம். நமக்கெல்லாம் கல் உப்பு கொடுத்துட்டாங்க, எனக்கெல்லாம் கல் உப்பு கொடுத்துட்டு அல்லவே தெரியாது. என்னது இது எப்படி போடுறது, இது எவ்வளோ அது வந்து கரையுமா கரையாதான் டவுட்ல. அவ்வளோண்டு போட்டால் எங்களுக்கு அடையாளம் தெரியும், உங்களுக்கு அதில் அளவு தெரியும். எங்களுக்கு இந்த டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உப்புல தான் வந்து அளவு தெரியும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உப்போட அளவு தெரியணும் அப்படின்னா இன்னும் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணிட்டா உப்போட அளவு தெரியும். ஸோ எப்பவுமே ரீகேப் போயிட்டு தான் டேஸ்ட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மேம் கேட்டதுக்காக உப்பு சரியா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீகேப் போடலாம். அவ்வளவா சுடலமா, தப்பிச்சோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கரெக்டா இருக்கு மேம். அப்படியா? ஆமா, நான் கூட சுடுன்னு நினைச்சுதான் கையில டச் பண்ணேன், பட் சுடலை, ஓரளவுக்கு அது ஆறி போச்சு. சிக்கன்லாம் நல்லா இருக்கா பாருங்க, ஊறி வெந்திருக்கான். சிக்கனை நம்ம செக் பண்ணலாம். சிக்கனை செக் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரீகேப் சொல்லி ஆகணும். பார்த்துடலாமா? இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு மேம் சொன்ன மாதிரி சிக்கனும் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு அதை ஃபைனா நம்ம வந்து வதக்கினதை ஆற வச்சு அரைக்கணும். மறுபடியும் ஒரு பேன்லயோ கடாயிலையோ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு தக்காளி, வெங்காயம் இது மூணுத்தையும் மறுபடியும் வதக்குறோம். கிளீன் பண்ண சிக்கனை போட்டுறோம். கிளீன் பண்ண சிக்கன் குக் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு இன்னொரு அரைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. தேவையான அளவுக்கு தேங்காய், முந்திரி, கசகசா இது மூணுத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா அதை ஃபைனா பேஸ்டா அரைச்சு அதையும் வச்சுக்கணும். சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு சிக்கன் நல்லா குக் பண்ணணும். ஸோ சிக்கன் குக் ஆயிடுச்சு, வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த தக்காளி, வெங்காயம் அந்த மசாலா பேஸ்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்றோம். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி லைட்டா தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை குக் பண்றோம். தேங்காய் அண்ட் முந்திரி, கசகசா பேஸ்ட் இருந்துச்சுல்ல, அதையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு உப்பை சரி பார்த்துட்டு ரெடி அப்படிங்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச சிக்கன் குருமா. செய்முறையை தொடர்ந்து மேம் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, சிக்கன் வெந்திருக்கா பார்க்கணும்ப்பா அப்படின்னாங்க. அதையுமே நம்ம செக் பண்ணிடலாம். சிக்கன் பீஸ் எடுத்து லைட்டா ஆமா பாத்துருவோம் மேம். ஏன்னா சூடா இருக்கு, ஆவி பறக்க இருக்குங்கிறதுனால லைட்டா கரெக்டா இருக்கா? எல்லாமே கரெக்டா இருக்கு மேம், எந்த குறையும் கிடையாது. ஓகேவா? ஹாப்பியா? ஃபைன். ஸோ இன்னைக்கு சிக்கன் குருமா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து நிறைய மசாலா போட்டால் கூட பார்த்தீங்கன்னா அந்த மசாலா கலர் இல்லாமல் குருமாக்கு அப்படின்னு ஒரு தனி ஃபீல் இருக்கும். குருமாக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டு, தனி ஃப்ளேவர், கூடவே பார்த்தீங்கன்னா தனி கலர் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த குருமா மேம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் அப்படின்னா மற்ற கிரேவியை பொறுத்த வரைக்கும் கிரேவியும் பிடிக்கும், நமக்கு சிக்கனும் பிடிக்கும். குருமால கிரேவி மட்டுமே பிடிச்சவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த சால்னா ஃபீல் இருக்கும் அப்படிங்கறதுனால. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நாங்கள் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். மீட் யூ டுமாரோ. பை பை, டேக் கேர்.